வெற்றி படிகள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மழலை கல்வி, சிறுவயது கல்வி முறை மற்றும் குழந்தைகளின் மூளை திறன் பற்றிய கேள்விகளுக்கு முனைவர் எஸ் வெங்கட்ரமணி அவர்கள், குடும்பநல ஆலோசகர் முனைவர் எஸ் வெங்கட்ரமணி அவர்கள் இங்கே பதிலளிக்க. மக்கள் வணக்கம். வணக்கம் தம்பி, நான் கிருஷ்ணகிரியில இருந்து தாரகை பேசுறேன். கிருஷ்ணகிரியிலிருந்து தாரகை பேசுறீங்கம்மா. உங்களோட கேள்விகள் என்னங்கறத கேளுங்கம்மா. என்னோட கருத்து என்ன அப்படின்னா, நாங்க படிக்கும் போது 5 வயது முடிந்த பின்னாடிதான் பள்ளியில அனுமதி கிடைத்தது. அப்பொழுது நாங்க ஸ்லேட் வைத்துன்னு சின்ன பெண் ஸ்லேட் குச்சி பல்பம் சொல்லுவோம் இல்லையா, அதுலதான் நாங்க எல்லா எழுத்துக்கள் கத்துக்கிட்டோம். புத்தகங்கள் சுமையும் குறைவாக ஒரு புத்தகம் தான் இருந்தது 1ஆம் வகுப்பு படிக்கும் போது. ஆனால் இப்பொழுது 2 வயதிலேயே ப்ரீ கேஜி என்ற பெயரில் குழந்தைகளை கொண்டு போய் பள்ளியில் விட்டு அந்த ப்ரீ கேஜியிலேயே ஆங்கில எழுத்துகள் 26 கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், அப்புறம் 1, 2, 100 வரை தமிழ் உயிர் எழுத்துக்கள் அனைத்தும், அப்புறம் அந்த ரெக்டாங்கிள் அந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, வடிவங்கள், அது எல்லாமே அவர்கள் எழுதுவதற்கு மனப்பாடம் செய்வது, அது கற்றுக்கொள்ளும் ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அது அவர்களால் உணவை எடுத்து சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு அவர்கள் பலகீனமாக இருக்கும் பொழுது இப்படி வற்புறுத்தி அந்த எல்கேஜியில் அந்த அளவு, மறுபடியும் யூகேஜி போகும்போது கர்சிவ் ரைட்டிங் என்ற பெயரில் எல்லாம் எழுதுவதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். இது குழந்தைகளுக்கு ஆரோக்கியமானதா? அதை பற்றி விழிப்புணர்ச்சி வரும்படியாக ஐயா அவர்கள் சொல்ல வேண்டும். ஒரு அருமையான கேள்வி இது. நீங்க இப்போ கேட்கலன்னா கூட எங்களோட அஜந்தால ஒரு செயல் வடிவத்தில் அதை கொடுத்துருவோம். அதாவது மூளை வளர்ச்சி பரிபூர்ணம் ஆகிறது 6 வயசு. அரசாங்க பள்ளிக்கூடத்துல இன்னுமே 5 வயசுக்கு முன்னாடி அட்மிஷன் போடுறது இல்ல. நம்ம பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ப்ரீ கேஜிங்கிறோம், கிரச்சுங்கிறோம், எல்கேஜிங்கிறோம், யூகேஜிங்கிறோம். இதெல்லாம் நம்மளா ஏற்படுத்திட்ட ஒண்ணு. இன்னும் அரசாங்க திட்டம் 5 வயசுல தான் லேர்னிங் பர்த்லயே ஆரம்பிச்சிடுது. கத்துக்கணுங்கிறது குழந்தைக்கு பிறப்பிலே ஆரம்பிச்சிடுது. ஆனா ஸ்கூலிங்கிறது ஒரு நார்ம்ஸ்ல பிரிஸ்கிரைப் பண்ணிக்கிறது 5 வயசுக்கு மேல. அது இந்தியாவானாலும் சரி, அமெரிக்காவானாலும் சரி, எந்த கண்ட்ரிலயுமே அது இருக்கு. இந்த இந்தியாவில மாத்திரம்தான் இந்த வயலேஷன். இந்த ப்ரீ கேஜிங்கிறது இங்க இந்த ஸ்கூல்ல நமக்கு இடம் கிடைச்சிடாதோ பிற்பாடு, இது இங்க ஒரு 40 தான் இருக்கும் அட்மிஷன். ஆனா அங்க 4000 பேர் கியூல நிக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல ஒரு கண்டிஷன்டு எஜுகேஷன் அவசியமே கிடையாது. அது குழந்தைக்கு மூளை வளர்ச்சியை பாதிக்கும். ஏன்னா அந்த மூளை வளர்ச்சி 6 வயசுல தான் ஆல்மோஸ்ட் 90% முடியுது. அதுக்குள்ள அம்மா தான் என்ன பண்ணணும்னாக்க டீச்சர் ஆகணும், குழந்தை உங்களோட ஸ்டூடெண்ட் ஆகணும். நாங்க சொல்றது என்னன்னா, படிப்புங்கிறது புத்தகத்தை வச்சு படிக்கிறது மாத்திரம் இல்ல. நிறைய ஒரு ஸ்கில் பேஸ்டு நிறைய இருக்கு. குழந்தைக்கு விளையாட்டு மூலியமா நிறைய சொல்லிக் கொடுக்கலாம். அதோட ஐக்கியூ டெவலப்மெண்ட்ஸுக்கு நிறைய என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்ம நிறைய செய்யலாம். இது அரசு தான் இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல யூனிஃபார்மா பேன் பண்ணாங்க தான் நம்ம பெற்றோர்கள் ப்ரீ கேஜி அப்படிங்கறதுல கொண்டு போய் குழந்தைய விட மாட்டாங்க. குழந்தை மூளை வளர்ற போது, இப்ப எப்படி ஒரு ப்ரீமெச்சூர்டு பேபி இருந்தாக்க இன்குபேட்டர்ல வச்சு அதற்கான ஒரு எல்லா கவனங்களையும் செலுத்தி அதை நல்ல மெச்சூர்டு பேபியா வெளியில மருத்துவர்கள் கொடுக்கறாங்களோ, அதே மாதிரி அம்மாவோட கடமை என்னன்னாக்க ப்ரீமெச்சூர்டு பிரெயின், அதாவது ப்ரீமெச்சூர்ட்னா மூளை வளர்ந்துகிட்டே இருக்கு, அதை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அதை எப்படி நல்லா வளர்த்து கொடுக்க முடியும்? நீங்க தான் தாய்ப்பால் கொடுக்கணும். கரெக்டான தாய்ப்பாலை கொடுத்து ஒரு 1 வயது 2 வயது வரைக்கும் சிறப்பா தாய்ப்பாலை கொடுத்து நல்ல போஷாக்கான குழந்தைய நீங்க உண்டாக்கினீங்க, அதோட மூளைத்திறனும் உடம்போட சேர்ந்ததுதான் கண்டிப்பா ஆகும். இதுதான் என்னோட கருத்தும் கூட. அதனால இந்த மாதிரி கிரச்சோ, அதாவது லேட்டா குழந்தைய கொண்டு 5 வயசுல கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் தான் கிடைக்கணுங்கிறதுனாலதான் நம்ம போய் கியூல நிக்கிறோம். எந்த ஸ்கூல்ல வேணா குழந்தைக்கு நாலேஜ் பேஸ்ட் தான். ஈவன் நான் எவ்வளவு குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கணுமே தவிர இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இதெல்லாமே 5, அதாவது கிட்டத்தட்ட 5வது வரைக்கும் தேவையே கிடையாது. ஏன்னா அது ஒரு நர்வஸ். எக்ஸாமினேஷன்ல போய் உட்காந்துச்சுன்னா குழந்தைங்க அது நர்வஸ் ஆகி பாதியெல்லாம் குழந்தைக்கு மறந்து போயிடும். அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் எக்ஸசைஸ். அதனால இந்த குழந்தைக்கு நீங்க ஒரு 5 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம ஃப்ரெண்ட்ஸ் கூட பழக விட்டு நிறைய விளையாட விட்டு, குறிப்பா அவங்க ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ்ல நிறைய இடங்கள் இருக்கு, அங்கெல்லாம் நிறைய கூட்டிட்டு போங்க, நிறைய விளையாட விடுங்க, சொந்தக்காரோட பழக விடுங்க. குறிப்பா ஒரு பழைய ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி நம்ம சான்றோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அவங்கள கேட்டு தெரிஞ்சு அந்த மாதிரி வழிமுறையில 5 வயசு வரைக்கும் உங்க குழந்தைய வளர்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்புகளும் பிற்காலத்துல வராது. மிக்க நன்றி உங்களுடைய அழைப்பிற்கு. இப்பொழுது இன்னொரு நேயர் தொடர்ந்து தொடர்பில் உள்ளார். மக்கள் வணக்கம்.
ஐயா வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. சுவாமிநாதன், பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். பெரம்பூரிலிருந்து சுவாமிநாதன் பேசுறீங்க. உங்களுடைய கேள்விகள் என்னங்கிறத கேளுங்க. அதாவது இந்த குழந்தைங்களை சின்ன வயசுலயே ஒரு ஆங்கில எழுத்து எல்லாம் தெரியும், அதாவது 2 வயதுக்குள் ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் தெரியும், நிறைய வார்த்தைகள் நிறைய தெரியும், அந்த எழுத்துக்கள் நிறைய தெரியும் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி கட்டாயப்படுத்தி பயிற்றுவிக்கிறது எந்த அளவு உளவியல் ரீதியா பாதிக்கும்? இன்னொரு கேள்வி, இதே வச்சு 2 வயசுலயே வந்துட்டு வார்த்தைகள் தெரிஞ்சு எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்காங்க, ஆனா அவங்க பெரியவனான பிறகு இதே அளவு அறிவுத்திறன் இருக்குமா? இத ஆக்சுவலா நாலேஜ்னு சொல்றது கிடையாது, அவ்வளவு படிப்பு திறன் அந்த அளவு இருக்குமா? 3வது கொஸ்டின், இது அவங்க எல்லாம் புத்தகத்தை பேஸ் பண்ணிதான் இருக்கு, இது அவங்க அறிவுத்திறனை வளர்க்கறதுக்கு என்வரான்மெண்ட் சூழ்நிலை முக்கியமா இல்ல அந்த புத்தகம் படிப்பு அது முக்கியம்? இப்போ 3வது உங்களோட வினாக்கு வந்து பதில், என்வைரன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ரீசன் ஆகுது. என்வைரன்மெண்ட் அதாவது 2, ஒன்னு வந்து ஹியூமன் ரேஸ், மனிதனாக்க புத்திசாலி ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. எல்லா குழந்தையுமே வந்து பிறப்பால வந்து ஒரு ஜீனியஸ் ஆகக்கூடிய தகுதியில தான் பிறக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இந்த சூழல், குழந்தை வளர்கின்ற சூழல், அது ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ப்ராசஸா இருக்கணும். நியூச்சரிங் சிஸ்டம் வந்து நியூச்சர். இந்த நேச்சர் வந்து ஜீன் பேஸ்டு டு சம் எக்ஸ்டென்ட் இந்த ப்ரோனிங்ல. நியூச்சரிங் தான் ரொம்ப, அதுக்கு அந்த குழந்தைக்கு வந்து அந்த பெற்றோர்களின் கவனம் பிறப்புல இருந்தே இருக்கணும். இந்த குழந்தைக்கு வந்து நீங்க 2வது கொஸ்டின் சொன்னீங்க, அதனால இந்த என்வைரன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த என்வைரன்மெண்ட் குழந்தைக்கு வந்து கேட்சிங்கா இருக்கணும். இப்போ ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் நீங்க கொடுக்குறீங்கன்னா டீச்சிங்கை விட அது வந்து கேட்சிங்கா இருந்துச்சுனாக்க, அதாவது ஒரு லாங்குவேஜ்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலம், இப்போ ஆங்கிலங்கிறது ஒரு சிம்பல், தமிழ்ங்கிறது ஒரு சிம்பல், அந்த தமிழ் மொழியை உங்க குழந்தை கத்துக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த என்வைரன்மெண்ட் வந்து தமிழா இருக்கணும். உங்க குழந்தை இங்கிலீஷ், அந்த கேட்சிங் ஃப்ரம் த என்வைரன்மெண்ட் தான். நம்ம யாருமே வந்து ஸ்போக்கன் தமிழுக்காகவா எங்கேயுமே கிளாஸ் அட்டன் பண்ணதில்லை. இங்க தமிழ்நாட்டுல பிறக்கிற குழந்தைங்க, அது வந்து நார்த் இந்தியாவை சேர்ந்த குழந்தைங்களா இருந்தாலும் அழகா தமிழ் பேச கத்துக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த என்வைரன்மெண்ட் தமிழா இருக்கு. ஸோ லாங்குவேஜ், ஸ்போக்கன் லாங்குவேஜ் இஸ் காட், கேட்ச் ஃப்ரம் த என்வைரன்மெண்ட். அதனால இப்போ குழந்தை படிக்கணும், ஒரு என்சைக்ளோபீடிக் நாலேஜ் படிக்கணும்னா வீட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கேட்ச் பண்ற மாதிரி நிறைய அதற்கான படங்களை வந்து ஒட்டி வச்சு அந்த குழந்தைக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாம அம்மா வந்து டீச்சர் ஆகி, அப்பா டீச்சர் ஆகி, வீட்டில் இருக்கிற தாத்தா டீச்சர் ஆகி, டீச்சர்னாக்க மன அழுத்தம் இல்லாம சொல்லிக் கொடுக்கறது வந்து 2-3 விதம். ஒன்னு வந்து என்வைரன்மெண்ட், நம்ம என்வைரன்மெண்ட்ல தான் 0 ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதாவது மன அழுத்தம் இல்லாம இருக்கும். அம்மா தான் குழந்தைக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால அம்மா ஒரு ஆர்கனைஸ்டா பிட்டா, ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கண்டினியூஸா சொன்னீங்கன்னா புரியாது. அதோட கேட்கும் திறன் கூட அந்த ஒரு நிறைய ஹெவியா இருக்கும். அதனால லவுடா கூட குழந்தைகிட்ட ஜாஸ்தி பிறந்ததுல பேசக்கூடாது. போக கேட்கும் திறன் குறையும். ஆனா ஆரம்ப காலத்துல ரொம்ப சத்தமா பேசினாதான் குழந்தைக்கு புரியும். அதுக்கு புரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப அதுக்கு சாஃப்டா இந்த டெலிபோனிக் கான்வர்சேஷன் மாதிரி சாஃப்டா பிட்டா சின்னதா வந்து அந்த குழந்தைக்கு என்வைரன்மெண்ட்ல அமைச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா மன உளைச்சல் ஏற்படாது. இந்த மன உளைச்சலை தடுக்கிறதுக்கு தான் குழந்தையோட மூளை வளர்ச்சி வளர்ந்துகிட்டு இருக்கிற போதே நீங்க இந்த மாதிரி 1:20, 1:30 உள்ள ஒரு டீச்சர்கிட்ட கொண்டு விட்டு ஒரு ப்ரீ ஸ்கூல்ல கண்டிஷனிங், அதை செய்யாத இதை செய்யாத, கண்டிஷனிங் த சைல்டு பிரைன் டெஃபினட்டா மன உளைச்சலா இருக்கும். அதனால கொஞ்சம் தள்ளி, அதாவது அம்மாவும் அந்த ஸ்கூலுக்கு போற மாதிரி பக்கத்துல, இப்போ ஒரு 3 வயசுலயே கொண்டு விட்டீங்கன்னா கூட அம்மாவும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல், சின்ன ஸ்கூல்ஸ். அங்க போய் இந்த குழந்தைய வந்து பதப்படுத்துங்க. ஒரு எப்படி நம்ம ஓட்ட பந்தயத்துக்கு வந்து நம்மள வார்ம் அப் பண்ணிக்கிறோம் எந்த விளையாட்டுக்கும், அந்த மாதிரி இந்த குழந்தைய பதப்படுத்தினோம்னாக்க அந்த குழந்தைக்கு மன அழுத்தம் இல்லாம பள்ளிக்கூடங்கிறது வந்து ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியா போயிடும். அப்புறம் ஸ்லோவா அம்மா வித்ட்ரா பண்ணிக்கணும். திடீர்னு கொண்டு போய் இந்த குழந்தைய தள்ளிடக்கூடாது ஸ்கூல்ல. சோ இதெல்லாம் பண்ணா மன உளைச்சல் தடுக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணாம இருந்தாக்க கண்டிப்பா வந்து 3 வயசுக்கு 2 வயசுக்கு கொண்டு போய் ஸ்கூல்ல போறது, கிரச்ல போற குழந்தைங்களுக்கு மன உளைச்சல் வரும். லேர்னிங் டிசபிலிட்டி கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. மிக்க நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கு இதுபோல் வந்திருக்கிறார். வணக்கம்.